இப்போ ரிஷப லக்னத்தில் என்னென்ன ராசிகள்லாம் வருது, இப்போ அந்த ரிஷப லக்னத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், முதல்ல அவங்களுடைய குணாதிசயங்கள். ரிஷப லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்த்திகை 3 பாதம் இருக்கும், ரோகிணி 4 பாதம் இருக்கும், மிருகஷிடம் 2 பாதம் இருக்கும். இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம். ரிஷபம் வந்து யாரோட இதுன்னா சுக்கிரனோட வீடு. சுக்கிரனால என்ன, ஒரு ஜாலியான ஒரு பர்சன், ரொம்ப சுபபோகமாக வாழக்கூடிய ஒரு கிரகம். அந்த மாதிரி தான் நம்மளையும் வாழ வைக்குவார். ஆனால் ரிஷபத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணுவாரானா பண்ண மாட்டார். எல்லாம் சொல்லுவாங்க ரிஷபம் ராசி ரிஷப லக்னம்மா, அப்போ சுக்கிரன் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், பண்ணவே மாட்டார். அதை மட்டும் தப்பு கணக்கு போட்டுக்கூட. ரிஷபம் பொறுத்த வரைக்கும் ஆகாத கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் ஆகவே ஆகாது. இதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தசாபூர்த்தி காலம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ரிஷபம் பார்த்திங்கன்னா ஆள் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய குரல் வளம் சொல்லும் பார்த்தீங்களா, அது ரொம்ப கனின்னு இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வழவழ குழன்னு ஒரு நலிவோடு இருக்கும். ஒரு சிலரோட பேச்செல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரிஷபமாக இருக்கும். அதுலேயும் இந்த கார்த்திகை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும், ரொம்ப நல்ல ஹால் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. நம்ம இந்த குதிரை மாதிரி நல்ல ஒரு ஹால் ஹைட் சொல்லுவாங்க, பாடி கார்டு மாதிரி நல்லா ஹால் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப நளினமாக இருப்பாங்க, ரொம்ப அவங்க பேசுறதே வார்த்தையில் தேன் ஒடுக்கிற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யாருன்னா ரோகிணி. இதில் மிருகஷீடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோபம் வரும். அவங்கள பார்க்கும்போது நல்லா ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க எடுத்தது தான் முடிவு, அதுலேருந்து நீ மாறவே முடியாது. நான் சொல்கிறத நீ கேட்கறதா இருந்தால் கேளு, இல்லையா கிளம்பு அப்படின்ற கேரக்டர் யாருன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகஷீடம்.